அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையிலே கொரோனா செய்தி வாசிக்கப்படுகிறது. எதற்காக வாசிக்கப்படுகிறது? நீங்கள் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இதை பற்றி அறிவு உடையவர்களாய் இருக்கும்படியாகவும் இதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கொரோனா இரண்டாம் அலை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. எல்லா தேசத்திலும் ஜனங்கள் மிகவும் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். நிமிடத்துக்கு நிமிடம் மரணங்களும் புதிய தொற்றுகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்தியா நிச்சயமாக மிகவும் கஷ்டத்தை இந்த நாட்களில் அனுபவிக்கிறது. ஆஸ்பத்திரிகள் நிரம்பி வழிகிறது. புதிய படுக்கைகள் இன்னும் தேவைப்படுகிறது. டெல்லி, நாசிக், சூரத் இது போன்ற நகரங்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. இடமில்லை. சில ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இன்னும் அநேக இடங்களை ஆஸ்பத்திரிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். படுக்கைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்க மதுரையில் ஒரு காலேஜில் படித்தேன். அந்த காலேஜில் இப்போ 2-3 பில்டிங்கை திறந்து இந்த கொரோனா நோயாளிகளை அனுமதித்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறை அநேக மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் கிடைக்கிறது, தொடர்ந்து கிடைக்க வேண்டும். மனிதர்களை, அதாவது மரணித்த மனிதர்களை எரிக்க முடியாமல் கூட்டம் கூட்டமாக வரிசைய சடலங்களை வைத்துக்கொண்டு ஜனங்கள் நிற்கிற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆம்புலன்ஸ்லையும், கார்லையும், ஆட்டோலையும் பேஷண்ட்ஸை வச்சுக்கிட்டு வரிசையில் நிற்கிறாங்க. பல மணி நேரங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய முடியல. 10 மணி நேரம், 12 மணி நேரம் கியூ நிற்கிது. அதே போல நோயாளிகளையும் பிரேதங்களையும் குடும்பத்தார்கள் கையாள ஆயத்தமாக இல்லை. எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன, அப்படிதான் நினைக்கிறாங்க. அன்பு தணிந்து போய்விட்டது. அடுத்து டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஏதோ இயந்திரங்கள் அல்ல, நிஜ மனிதர்கள். அவர்களை பற்றி இந்த சுகாதார தொழிலாளர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் நாம் அன்பு காட்ட வேண்டும். அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு ஓய்வே இல்லை. 16 மணி நேரம் அதற்கும் மேலாக வேலை பார்க்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஜெபம் செய்ய முடியும். எல்லாரும் கட்டாயமாக நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய பூமியிலே வசிக்கிற மற்ற மனுக்குலத்திற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். கடவுளுடைய இரக்கம் கிடைப்பதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். இந்த இரண்டாம் அலை இந்தியாவில் இன்னும் உச்சத்தை தொடவில்லை. மே 15ஆம் தேதி வாக்கிலே அது உச்சத்தை தொடும் என்று கணித்திருக்கிறார்கள். இப்பயே நம்மளால தாங்கல. அந்த நாட்கள் வரும்போது நாம் எப்படி தாங்குவோம் என்பது ஐயோ புரியல, பயமா இருக்குது. அன்பானவர்களே, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கட்டாயமாக நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், கட்டாயமாக நீங்க மாஸ்க் போடணும். மாஸ்க் போடாம வெளியே போகவே கூடாது. பயப்படாதீங்க, ஆனா பாதுகாப்பா இருங்க. குழந்தைகள், முதியவர்களை வீட்டுக்குள்ள வைங்க. எங்கேயும் வெளியே அனாவசியமா சுத்த விடக்கூடாது. பாதுகாப்பா இருங்க. வேலைக்கு போகிறவர்கள் மிக மிக பாதுகாப்பாக வேலைக்கு போய்விட்டு வர வேண்டும். தேவையில்லாம யார்கிட்டையும் பேசாதீங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. ஒரு 3 மீட்டர் இடைவெளி விட்டு இருப்பது மிக மிக நல்லது. நாங்களே எங்கேயும் போறதில்லை, யாரையும் அனுமதிக்கிறதும் இல்லை. நாங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, பஸ்கா ஆட்டுக்குட்டிய நீங்க அடிக்கணும். அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே தடவ வேண்டும். அதற்கு பிறகு கதவை சாத்திக் கொண்டு உள்ளே இருக்க வேண்டும். இது கதவை சாத்திக் கொண்டு உள்ளே இருக்கிற நேரம். சங்கார தூதன் கடந்து போகட்டும், நீ பாதுகாப்புக்குள்ளே இரு என்று கர்த்தர் மோசே இடத்திலே தன்னை ஜனங்களுக்கு சொல்ல சொன்னார். இப்போதும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பிலே இருக்கும்படியாக சொல்ல சொல்லுகிறார். நீங்க பத்திரமா இருங்க.
மறந்துடாதீங்க. தேசம் மிகவும் கஷ்டப்பட்டு தத்தளிக்கிறது. தேச தலைவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, போராடுகிறார்கள். நல்ல பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் எங்கேயோ அவருடைய சொந்த இடங்களிலே போய் ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள். உதவிகள் செய்கிறாங்க. ஆனா தங்களை காத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஒழித்து கொண்டு இருக்க வேண்டும். பிசாசு போகட்டும், கடந்து போகட்டும், நீங்கள் ஒழித்து கொண்டு இருங்கள். சரி, இவ்வளவு சொல்லியும் இன்னும் யாராவது வெளியில சுத்துனீங்கனாக்க கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாங்க. பத்திரமா இருங்க. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற சங்கீதம் 46. இதான் தெரியுமில்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கு இப்போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அன்பானவர்களே, தேவன் மட்டும்தான் அடைக்கலம். அவர் மட்டும்தான் நமக்கு பலன். அவர் மட்டும்தான் இந்த ஆபத்து காலத்திலே நமக்கு துணையாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட துணை என்றால் அனுகூலமான துணை. ஐயோ கொரோனா வந்துச்சா, பாவம், ஐயோ கொரோனா மரணமா, ஐயோ இப்படிதான் மனிதன் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன செய்வார்? அனுகூலம் பண்ணுவார், உதவி பண்ணுவார். அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். அவர் நன்மையை அனுப்புவார். ஆண்டவராய் இயேசு நாம் சுகமாக இருப்பதற்காக தன்னுடைய சரீரத்திலே அடிகளை வாங்கி கொண்டார். அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு சரீரத்திலே பட்ட பாடுகள் நாம் நம்முடைய சரீரத்திலே பாடுபடக்கூடாது என்பதற்காக அவர் தாகமாயிருந்தார், அவர் பசியாயிருந்தார், அவர் வலியோடு இருந்தார், வேதனையோடு இருந்தார். அவர் ஒரு சின்ன உடை கூட இல்லாமல் அவருடைய உடையெல்லாம் சீட்டு போடப்பட்டது. எதற்காக? நாம் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாட்களிலே நன்றாக சாப்பிட்டு நன்றாக தண்ணீர் குடித்து நல்ல சுகத்தோடு நாம் தரித்திரத்தை மேற்கொண்டவர்களாக ஐஸ்வர்யவான்களாக வாழ்வதற்காக, நன்றாக ஊற்றுவதற்காக, நல்ல வீட்டிலே குடியிருப்பதற்காக தேவன் தன்னை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா பாடுகளையும் அனுபவிக்கும்படியாக விட்டுவிட்டார். ஆதாம் பாவம் செய்தான், உண்மைதான். ஆதாம் மூலமாக பாவம் இந்த பூமிக்கு வந்தது. எல்லா மனிதர்களையும் அந்த ஜென்ம பாவம் பிடித்துக் கொண்டது. இன்றைக்கு சபிக்கப்பட்ட அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாவம் நிறைந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு ஆட்சி செய்கிற பூமியில் வாழ்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வரும், இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும், புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவின் 2ஆம் வருகை சீக்கிரத்திலே நடக்க போகிறது. இந்த கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி எல்லாமே அதற்கு அறிகுறிகள். நீங்க பைபிளை வாசித்து பாருங்க. 2ஆம் வருகையின் போது என்னென்ன நடக்கும் என்று ஒன்றும் தவறாமல் நடக்கிறது. இன்றைக்கு சரீரத்தை புதைக்க முடியல, ரோட்ல போட்டுட்டு ஓடுறாங்க. இத்தனை வருஷம் நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர், நம்மோடு கூட வாழ்க்கை நடத்திய மனைவி, கணவன் என்று நம்முடைய சொந்த பிள்ளைகள் என்று நினைக்க ஜனங்களுக்கு மனமில்லை. அவ்வளவு பயங்கரமான நாட்கள். இதை விட எப்படி கொடுமையான நாட்கள் வருமோ எனக்கு தெரியல. எனக்கு 72வது வயசு நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு விஷயத்தை இந்த பூமியில பார்த்ததே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இதற்கு முன்பு இது போன்ற சூழ்நிலைகள் வந்த போது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அவர் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கும் என்றால் பலனை கொடுப்பார். இது ஆபத்து காலம். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற துணையாய் இருப்பார். துணைனா எப்போதும் கூட இருக்கிறவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு சங்கீதம் பார்த்தீங்களா? பெரிய பூமி எதிர்த்து வரலாம், பெரிய சுனாமி அடிக்கலாம், பூமியே நிலை மாறலாம், பூமி அப்படியே மேல கீழே அது ஆடி, அது குதிச்சு, அது உடைஞ்சு, அது திறந்து
உள்ள இருந்து பனை கற்களும் அக்கினியும் கூட புறப்பட்டு வரலாம். அப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் அங்கே ஏற்பட்டாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி கடலுக்கு அடியில பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த ஜலம் பொங்கி பல அடி உயரத்திற்கு 30 அடி உயரத்திற்கு கடல் நீர் போய் பனைமரத்தை மூடுகிற அளவுக்கு சென்றது என்றெல்லாம் கேட்கிறோம். அப்படி சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் பயப்படுவோம். இந்த சங்கீதத்துல என்ன அழகா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறோம். நாம் பயப்படுவோம். விசுவாசிகள் பயப்படக்கூடாது. பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது. பைபிள்ல 365 தடவை பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தரை பிடிச்சுக்கங்க, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் ஏற்ற காலத்திலே உங்களை பாதுகாத்து உயர்த்துவார். பயப்படாதீங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் மேல் நாம் வைக்கிற பூரண அன்பு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பாக இருக்கிற பூரண அன்பு கர்த்தர் மேலே வைக்கும் போது அன்பான தேவர்களே, அது பயத்தை புறம்பே தள்ளும். உங்ககிட்ட இருந்து பயத்தை நீக்கிவிடும். தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருங்க. ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. எப்பயும் 24 மணி நேரம் ஒருத்தரையே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, இதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஓர் நதி அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. என்ன நதி? பரிசுத்த ஆவியானவர் என்ற நதி. அந்த நதி இருக்கிறது. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அதாவது பரலோகத்தை அந்த நதி நிரப்பி இருக்கிறது. அது சந்தோஷப்படுத்துகிறது. அதே நதி உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாகிய உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிறவர், சுகத்தை கொண்டு வருகிறவர், பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர், குடும்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர், சூழ்நிலைகளை ஜெயிக்க பலன் கொடுக்கிறவர். நம்மோடு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாகிய உங்கள் இருதயத்தை உங்களை சந்தோஷிப்பிக்கும். துக்கம் நிறைந்த சூழ்நிலையிலே வாழ்கிறோம். உங்களை சந்தோஷிப்பிக்க கூடியது பரிசுத்த ஆவியானவர். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையின் நடு மையமாக தேவன் இருக்கிறாரா? உங்கள் குடும்பத்திலே தேவன் இருக்கிறாரா? அவர் உங்கள் வாழ்க்கையின் நடு மையமாக உங்கள் குடும்பத்திலே வாழ்கிறாரா? அப்படி இருந்தால் அது அசையாது. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் குடும்பம் அசைக்கப்பட மாட்டாது. உங்கள் பொருளாதாரம் அசைக்கப்பட மாட்டாது. உங்களுடைய சுகம் அசைக்கப்பட மாட்டாது. நாம் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து நிச்சயமாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் தைரியமாய் இருக்கலாம். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சாயங்காலம் வரமாட்டாரு. அதிகாலையில நீங்க எழுப்பாம இருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் வருவாரு. எதற்கு வருகிறார்? உதவி செய்ய வருகிறார். சகாயம் பண்ண அவர் வருகிறார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் மற்றவர்கள் கொந்தளிக்கலாம், தத்தளிக்கலாம், முழங்கிக் கொண்டு கிடக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, தேவன் அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணி உதவியை கொடுக்க வல்லவர். அவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சின்ன அடைக்கலம் அல்ல, உயர்ந்த அடைக்கலம். இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உயர்த்தி வைத்து, உயரத்தில் தூக்கி வைத்து, எட்டாத இடத்தில் வைத்து பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இவ்வளவு வருஷம் வந்து பாருங்கள் வாயால சொன்னோம். இன்றைக்கு நிஜமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இந்த பூமி ஒழுங்காய்த்தான் ஆகணும். எந்த யுத்தம் என்ன நடந்தாலும் சரி,
என்னென்ன ஜனங்களுக்கு அநியாயம் விளைவிக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுவார், வில்லை ஒடிப்பார், ஈட்டியை முறிப்பார். அவர் ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து இன்னசென்ட் பீப்புள, பாவப்பட்ட ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற ஜனங்களை கட்டாயமாக பாதுகாப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு பலன் சுயமாக கிடையாது, ஆனால் கர்த்தர் பலன் கொடுக்கிறார், அவர் சக்தி கொடுக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறோம். கிறிஸ்து சபையின் தலையாய் இருக்கிறார், நாம் அங்கமாய் இருக்கிறோம். நம்முடைய தலை நம்மை பார்த்துக் கொள்ள போதுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இந்த 46ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இந்த வாரம் முழுசும் 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம், 46ஆம் சங்கீதம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெயம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. God bless you. எடுத்துக்கொண்டார்கள். இப்போது இருக்கிற இந்த உலகம் எப்படி வந்தது என்று மனதார அறியாதிருக்கிறார்கள். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தார். அவங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்திருந்தா இந்த உலகம் இப்படி ஒரு உலகமே வந்திருக்காது. ஆனா என்ன ஆகி போச்சு? இப்படிதான் ஒரு உலகம் இருக்கு. இப்படி ஒரு உலகம் தான் இருக்கு, என்ன பண்றது? ஆனா இப்படிப்பட்ட உலகத்துல இருந்து நாம தப்ப முடியும், நாம ஆசீர்வாதமாக வாழ முடியும். இத பொதுவா மக்கள் நினைக்கிறது இல்லை. அதாவது காலாகாலமா இப்படிதான் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இது தேவன் உண்டு பண்ணின நிலைமையில இந்த பூமியோ இந்த வாழ்க்கையோ இப்ப இல்லை. நான் உங்களுக்கு ஆமோஸ் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் சொல்லும்படியாக வந்துவிட்டது. ஆமோஸ் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு நான் அடுத்த செய்திக்கு போகிறேன். நான் அதனால் இதை பேசணும்னு நினச்சதையும் சொல்லிடுறேன். அடுத்த செய்தி இங்கே வந்துவிட்டது. ஆமோஸ் 4:10. எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கொள்ள நோயை நான் அனுப்பி அதனால நிறைய பேர் வாலிபர்லாம் செத்தாங்க. ஆனாலும் நீங்க என்கிட்ட திரும்பலையே. ஏதாவது பிரச்சனை வந்தாலாவது என்னை தேடி வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க வரலையேன்றாரு. 11வது வசனம். சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி என்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் இடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தோடைய நிலைமையை பாருங்க. இது சபை மக்களுக்கு இப்ப நான் சொல்லல, உலகத்தோடைய நிலைமையை பாருங்கள். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் இன்னும் அதிகமா ப்ரொடக்ஷன், அதிகமான பிரச்சனையை தீர்த்தரலாம். மருந்து கண்டுபிடிச்சிட்டாக்க பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க மைக்ரோசாஃப்ட் ஓனர் அவர் சொல்றாரு, அவர் வெறும் கம்ப்யூட்டர்ல மட்டும் பெரிய ஆள் இல்லை, அவர் இருக்கிற மருந்து கம்பெனிகள் வச்சிருக்கிறதுலே பெரிய ஆளு அவர் தான். அவர் சொல்றாரு, இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய் இது கடைசி தீர்ந்து போச்சுன்னு கிடையாது, இனி அடுத்த கொள்ளை நோய்கள் வருதுன்னு அவர் சொல்றாரு. மருந்து கம்பெனி வச்சிருக்கிற ஆளு அடுத்து கொள்ளை நோய் வருதுன்னு அவர் சொல்றாரு. ஏங்க தீர்க்க தரிசனம் யார் சொல்ற?
சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பைபிள்ல சொல்லியிருக்க கொள்ளை நோய் கடைசி காலத்துல வரும்னு. ஆனா இது சொல்றாரு, அந்த காலத்திலேயே ஒரு முறை கொள்ளை நோயெல்லாம் விட்டு சோதம் குமரா கழுத்தது கூட கவிழ்த்து அப்படியாவது பிரச்சனை கண்டாது என்கிட்ட வருவீங்க அப்படின்னு பார்த்தேன். நீங்களும் ஒருத்தர் என்கிட்ட வரலன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கடவுளை சந்திக்க வேண்டி வருது. யாருமே கடவுளை சந்திக்காம தவிர்க்க முடியாது. மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாதது போல நியாய தீர்ப்புக்காக கடவுளை போய் சந்திக்கிறது தவிர்க்கலாம், தப்பித்து ஓடிவிடலாம். அது செய்ய முடியாது. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்றாரு. அருமையான மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உலகத்தை அப்படி சொல்றேன். இந்த உலகத்தை கவனிங்க. இந்த உலகம் அதாவது நிறைய பொருள் சம்பாதித்தா நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைச்சா அதிகமா பொருள் சம்பாதிக்கிறதுல அதிகமா வேலை கிடைக்கிறது, அதிகமா காசு கிடைக்கிறது, இதே கணக்கு பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய நம்மை உண்டாக்கின கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கவனிச்சா நல்லா இருக்கலாம்னு சொல்லி அவரை திரும்பி பார்க்க நேரம் இல்லை என்று சொல்லி இந்த உலகம் அது ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த உலகம் எப்படி முடியும் என்று கர்த்தர் அதையும் எழுதியிருக்கிறார். கொள்ளை நோய் சோதம் குமரா போல இயேசு என்ன சொன்னாரு, லோத்தின் நாட்களிலே நடந்தது போல. அது என்னது சோதம் குமரா? அப்புறம் யாரு நம்ம நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும்னாரு. இது கடைசி காலத்துல கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்களின் செய்திகள் இதெல்லாம் வரும். லோத்து நோவா காலத்துல நடந்தது போல உலகம் போயிருக்குன்னு சொன்னாரு. எல்லாம் செட் ஆயிடுச்சு. கொள்ளை நோயிலிருந்து தப்பிச்சிட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆனா மறுபடியும் 2வது அலைனாங்க, 3வது அலை என்ன செய்யுமோ தெரியாது. நிறைய டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லீவே கிடையாது அவங்களுக்கு. ஏன்டா டாக்டர் படிச்சவங்க கூட சில ஆட்கள் நினைக்கிறாங்க. சில ஆட்கள் பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைக்க வேண்டாம்னு கூட சில நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லீவே கிடையாது. நீங்களும் நானும் கொரோனா வந்துடக்கூடாதுன்னு மாஸ்க் போடுங்கன்றாங்க. கொரோனா நோயாளிகள் இருக்கிற பக்கம் போகாதீங்கன்றாங்க. மரித்தவர்கள் வீட்டுக்கு போன வேகத்தில் ஓடி வந்துருங்கன்றாங்க, போகாதீங்கன்றாங்க. கல்யாணம் கூட இவ்வளோ பேர் தான் இருக்கு, அதுக்கு போய் உடனே வந்துருங்கன்றாங்க. ஏன்னா நீங்களும் நானும் கொரோனால சிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த டாக்டர்கள் எங்கே போவாங்க? டாக்டர்களும் சரி, நர்ஸுகளும் சரி, அங்கே உதவி செய்யக்கூடிய ஆட்களும் சரி, எங்கேயா போவாங்க? எங்க போக முடியும்? கவர்மெண்ட் அவங்களுக்கு லீவு கூட கொடுக்கல. அதாவது ஒரு நேரம் பார்க்கும்போது இந்த மருத்துவம், இந்த தொழில் மிகவும் ரொம்ப நல்ல, அநேக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சர்வீஸ் மைண்டனா, அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலை. ஆனா அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அது கொடுமை. நீங்களும் நானும் தப்பிச்சு ஓடி போயிருங்கன்னு சொல்லி சுகாதாரத்துறை சொல்லுகிறது, கொரோனாவுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் மக்கள் அதெல்லாம் பற்றி பயம் இல்லாம போய் கூட்டத்தில் போய் பரப்பிக்கிறாங்க. நானாவது இதை பத்தி படிச்சிருக்கேன், ரைட்டா தான் சொல்லுவேன். ஆனா என் மனைவி அதை படிச்சுட்டு இந்த மாதிரி காரியங்கள் பத்தி டாக்டர்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி வரணும்னு சொல்லி. அதனால இவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். அதனால திரும்ப சொல்லுவாங்க. நமக்கு அது ரொம்ப லேசாக தெரியும். ஆனால் மாட்டின பாடுங்க அப்புறம் எவ்வளோ மோசம்னு தெரிகிறது. சரி, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு கர்த்தர் சொன்னது யாருக்கோ அது அவங்களுக்கு. இந்த உலகம் அப்படி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு வேலை பிரச்சனை இருந்தால்
சினம் கடந்து போகும் மட்டும் போய் மறைவில் இருந்துக்கான்னு சொன்னார்ல. நம்ம மீது கோபம் அவருக்கு இருந்துச்சுன்னா கோபம் தீர வரைக்கும் போய் ஒழிஞ்சுக்கன்னு சொல்றாரு. சும்மா நான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எல்லா பக்கமும் போய் நடந்துட்டு தெரியக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. அதனால் இதில் கவனமாக இருக்கும். பெரிய கெட்டிக்காரர்கள்லாம் அவங்க கெட்டிக்காரங்க இல்லைன்னு இதில் கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய மிலிட்டரியே இருக்கலாம், லட்சக்கணக்கான மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இருக்கலாம். ஆனால் கொரோனா வந்தால் என்னங்க செய்ய முடியும்? எத்தனை துப்பாக்கியை வச்சு என்னங்க செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இதெல்லா பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரே கர்த்தர். அவரிடத்தில் நம்மை ஒப்புவித்து அவருடைய மறைவுக்குள்ளாக இருந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கான செய்திக்கு நான் வருகிறேன். எங்க எல்லாருமா ரோமர் 5:17 எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5:17 எடுத்துட்டீங்களா? கட்டாயமா நீங்க எடுக்கணும், வாசிக்கணும். அதை சொல்றத காதில் கேட்டு போனா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போன மாதிரி இருக்கு. ஆனா இந்த வசனம் தான் நம்மை காப்பாற்றக்கூடியது. தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, இயேசுவை தவிர. இயேசு கூட சரீரத்தில் வந்ததுனால தான் நீங்க கண்டீங்க அப்படி சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நான் இயேசுவையா கண்டா இல்லை. இயேசுவை நேரடியாக கண்டவங்க கூட இவர் மேசியான்னு அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி. இந்த இயேசுவை பற்றி வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது, அதை அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போது இயேசுவை பார்ப்பீர்கள். இயேசுவை கண்டால் பிதாவாகிய தேவனை பார்ப்பீர்கள். பிதாவாகிய தேவனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு மேன்மையான ஆளுங்கிறதையும் நீங்க உங்களுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் நமக்கு வெளிப்படுகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் இப்பொழுது தேவனுடைய கிரியைகளை பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுகிறார். அப்ப அந்த வார்த்தை அந்த ஆவியான தேவனத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுகிறார். இப்பொழுது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 5:17. எல்லாரும் மனப்பாடமா நீ வச்சிருக்கோம்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய நேர்தலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இதை நீங்க நல்லா கவனிக்கணும். கிருபையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எங்க வாசிச்சிங்க? ஆனா இதை மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேன். அதை எத்தனை பேர் நீங்க இப்ப மனப்பாடமா சொல்ல முடியும்? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதாவது கிருபையை போய் எங்க தேடுறது? தேட முடியாது. ஆனா அங்க இருக்கு. நம்ம நீதிமான் ஆகிறது, பூரண பரிபூரண நீதியை பெறுறது, அதை நம்ம சம்பாதிக்க முடியாத. ஆனா அங்க இருக்கு. இங்க பாருங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின்
எப்படி சீக்கிரம் முடியும் அப்படின்னா இது செல்லுல பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எங்க அவர் கொடுத்தா வாங்கிறது? இங்க அவர் கொடுக்குறாரு. அதை வாங்கி கொள்ள கூட மனுஷனுக்கு அவர்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வேற ஏதோ காரியங்கள்ல அவங்க இன்பம் காண்றாங்க. ஆனா கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ஜீவனை நீங்கள் பெற்று அவர் எப்படி வாழுகிறாரோ குறைவில்லாமல் அதுபோல நீங்களும் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. வானம் பூமி மாறலாம், ஆனா இந்த வார்த்தையின் எழுத்தின் உறுப்போ மாறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா நடந்துருன்றார். என்னுடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் நான் எதற்காக அந்த வசனத்தை அனுப்பணும் அதை செஞ்சு முடிச்ச பிறகுதான் அந்த வசனம் திரும்ப என்கிட்ட வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது நடந்துடும். இப்போ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? கிருபையின் பரிபூர்ணத்தை நான் தான் பரிபூர்ணமா கிருபை தரேன், அப்புறம் நீதியையும் தான் பரிபூர்ணமா தரேன். அதாவது தேடி கண்டுபிடிச்சு சம்பாதிக்கிறத பத்தி பேசல. அதை நம்ம செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நமக்கு முடியாத அவரே செஞ்சுருந்தா உனக்கு தரேன், வாங்கிக்க, நான் சம்பாதிச்சிட்டேன். ஏன் சொல்றாரு? நான் சிலுவையில உனக்காக இந்த கிருபையையும் இந்த நீதியையும் சம்பாதிச்சிட்டேன், வாங்கிக்கோன்றாரு. இந்த விசுவாசிகளாக இருக்கிற நாம அதை ஓரளவுக்கு வாங்கிட்டு நாம இப்ப கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ விட்டாலும் பரலோகம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜீவனை அடைந்திருக்கிறோம். ஆனா அவர் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்க கூடாதான்னு கேட்கிறாரு. நான் இவ்வளவு வச்சிருக்கேன், இதை எடுத்துக்க கூடாதா? நான் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன், எடுத்து நீ அனுபவிக்க கூடாதான்னு கேட்கிறாரு. எதை? கிருபை என்று சொன்னால் என்ன? நமக்கு நன்மை செய்யும்படி அவர் கொண்டிருக்கிற தயை. நமக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விடுங்க, அவர் தரேன்றார். இப்ப நம்ம நாமளா நீதிமான ஆக முடியுமா? அது முடியாது. நாமளா கிருபையை போய் சம்பாதிக்க முடியுமா? அது முடியாது. அதனால அவர் சொல்றாருன்னா தர்றேன். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்று ஒருவராலே ஜீவனை அடைந்து, அதாவது சுகம் அடைந்து, அப்படியா சொல்றேன். ஜீவன் அடைந்துன்னா அந்த ஜீவனுக்குள்ள எல்லாமே இருக்கு. பரலோகம் போறதுக்கானது இருக்கு, இங்க சுகமா இருக்கிறதுக்கு, நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு, தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்க, குடும்பத்துல சமாதானம் இருக்க, சந்தோஷம் இருக்க, இந்த ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ, எல்லா விதத்துல நீங்க விரும்பினதெல்லாம் திருப்தியா பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே அந்த ஜீவன்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் விளக்கத்துக்காக நான் சொல்றேன், அந்த ஒருவராலே சுகமடைந்துன்னு சொல்றேன். சுகம் ஒரு பாயிண்ட் தான். இன்னும் மற்ற எவ்வளவோ இருக்குது. அந்த சுகமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிசாசெல்லாம் துரத்திட்டு நீங்க ஆளுகை செய்வீர்கள் என்று அது அதிக நிச்சயமாமே. எங்க இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களுடைய சுகத்துக்கான கிருபையும் நீதியும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? பெற்றுக்கொள்ளலாமா? நிறைய பேருக்கு பண பற்றாக்குறை, கடன் இருக்குது. அந்த கடன் தீர அந்த 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 பண பற்றாக்குறை நீக்கி தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல எல்ஷடாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறத விட அதோட பெரிய ஆளுது அப்படி சொல்லியிருக்கு. யெகோவா ஈரே, அங்க கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். நாளைக்கு என்ன நடக்குது இல்ல, கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பருவத்தில் என்ன? இயேசுவானவர் நமக்காக அங்க பலியான காட்சி. ஒரு ஆடு அங்கே அடிக்கப்பட்டது. ஆமா, உங்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அல்லவா?
அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை இருக்கா? பணப்பற்றாக்குறை, அந்த கடன்லாம் நீங்க கிருபை இருக்கா? குடும்பத்தில் சமாதானமா இருக்கிறதுக்கு தேவையான கிருபை இருக்கா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான கிருபை இருக்கா? படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கான கிருபை இருக்கா? இருக்கா? இதெல்லாம் யோசிச்சீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பார்த்து நான் அதை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்க கிருபை அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. இந்த சங்கீதம் 46 வாசிச்சீங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உங்களை சந்தோஷிப்பிக்கிறவர். இன்னைக்கு ஏன் இந்த சோர்வுல, டிப்ரெஷன்ல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்களே, காரணம் என்ன? இங்கே ஒருத்தர் சொல்றாரு, ஏன்கிட்டவா சுகமாக்குறேன், ஏன்கிட்டவா உன்னை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லும்போது இவர்கிட்ட மட்டும் வர்றதில்லை. மற்ற எல்லா காரியங்களையும் கவனமா இருப்பாங்க, இவர்கிட்ட மட்டும் வரல. இந்த உலகத்தை கவனியுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் கவனியுங்கள். எல்லாம் தன்னை படைத்த தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அவர் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெறல. இங்க என்ன எழுதியிருக்கு? யோவான் 1ல அந்த 11ஐயும் 12ஐயும் 12 மட்டும் திரும்ப திரும்ப வாசிச்சு நமக்கு பழக்கம். ஆனா 11ஐயும் சேர்த்து வாசிக்கணும். சேர்த்து வாசிச்சா நல்லா விளங்கும். எப்படி? அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறேனே படிப்போம் சொல்லணும். ஆனா சேர்த்து சொன்னா அங்க என்ன சொல்லி இருக்கு? அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகம் பாருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளல. இந்த உலகத்தை படைச்சது அவரு, இந்த மக்களை படைச்சது அவரு. இந்த உலக மக்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து நம்ம இவர்களை போய் காப்பாற்றலான்னு அவர் வர்றாரு. அவருக்கு சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இந்த உலகத்து மக்கள், அதாவது ஏன் அந்த இஸ்ரவேலர் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டா, ஏராளமும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்களாம். ஏன் அவர் இயேசுவார் வந்தா என்ன பிரச்சனை? சரி வரணும்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா கலங்கினார்கள்னா காரணம் இருக்கு. இன்னொரு கேஸ் பயப்படுவது, பிசாசும் கூட விசுவாசித்து நடுங்குகிறான். இயேசுவை கண்டு நடுங்குற இன்னொரு ஆளு பிசாசு. இன்னைக்கு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள்னா இது என்ன கொடுமை? ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்ப பிசாசு குணம், பிசாசுடைய புத்தி, பிசாசு வழியில நடந்து ஐயோ கர்த்தர் வந்தா நம்ம எப்படி அவரை சந்திக்கிறதுன்னு சொல்லி அவ்வளவு பயப்படுறாங்க, பயந்து நடுக்கிறாங்க, கலங்கினார்கள். இப்ப நம்ம ஆமோஸ்ல ஒரு வசனம் வாசிச்சான், நான் வர்றேங்கிறாரு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கிறாரு, நான் வருவேன்கிறாரு. அதாவது அவர் எப்போ வர்றாருன்னு சொல்லுவாங்க, ஆனா மரணம் வரும்போது நிச்சயமாய் அவரை சந்திக்க வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு சொல்றாரு. கொள்ளை எல்லாம் அனுப்பு, சோதம் கமரா கவுத்த மாதிரி உனக்கு கவுத்த, அப்படின்னு ஏன்டா வரமாட்டியா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. இப்பொழுது அதனால இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படி சொல்லிட்டாரு. இந்த உலகத்தை கவனிங்க, இந்த கடைசி காலங்கள் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் எவ்வளவு சமீபமா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல.
சொல்லிட முடியும். இஸ்ரவேல் தேசம் உண்டானது ஒன்று 1948, 1967 எருசலேம் கூட இஸ்ரவேலுடைய கைக்கு வந்துச்சு. இப்போ எருசலேம் அந்த இஸ்ரவேலுடைய தலைநகராக இருக்கிறதுக்கான அனுமதியும் வந்துச்சு. கடைசி காலங்களில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த எருசலேம் பட்டணத்தில் எவ்வளவு பெரிய அழிவு உண்டாகும்னு சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் எழுதியிருக்குல்ல. அப்போ எருசலேம் நகரம் வந்தாச்சு. அந்த எருசலேம் நகரத்தில் எவ்வளவு பெரிய அழிவு, சபை எடுத்துக்கொண்டு போன பிறகு ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்கள் அங்கே எவ்வளவு உபத்திரவப்படுவாங்க, ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், அப்படியெல்லாம் எழுதியிருக்கே. அப்போ இப்போ இருக்கிற எருசலேம் பட்டணம் பாவத்தில் பெரிய எப்படி எருசலேம் பாவத்தில் பெருகி அது சோதம் குமாரா போல ஆகி, ஏசாயத்துக்கு தரிசி வாசிச்சிங்களா? சோதமை போல குமரா, சோதமை போலாகி குமராவுக்கு ஒப்பா எழுதியிருக்கா? ஆமாம். அதை இப்போ இன்னைக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எருசலேம் நகர கவனிங்க. அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கர்த்தட்ட பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்காங்க, அதை கவனிங்க. நீங்கள் அங்கே தேடி போனீங்கன்னா பொதுவாக இஸ்ரவேலர் அவங்க வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்களே ஒழிய, நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்கள்ட்ட போய் இயேசுவை பற்றி அவனுக்கு தெரியுமான்னா நிறைய பேருக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏங்க இஸ்ரவேலர் இந்த பழைய ஏற்பாடு பைபிள்லாம் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அவங்க இயேசுவை தான் ஏற்றுக்கலாம். ஆனால் இயேசுவை பற்றி வருவார்னு அவ்வளோ தீர்க்க தரிசனம் எழுதியிருந்தது. இந்த மேசியாவுடைய பற்றி சொல்லப்பட்ட காரியம் இந்த இயேசுடைய வாழ்க்கையில் நடந்துச்சான்னு அதை கவனிச்சு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாமே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த ஆட்கள் சுத்த இருதயம் இல்லாமல் இருக்கிறதுனால இயேசுவை கண்டுபிடிக்கல, மேசியாவை கண்டுபிடிக்கல. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி 10 நாடுகள் கூட்டணி வரும்னு கேட்டோம். ஏன்னா 10 நாடுகள் கூட்டணி எது? இந்த 10 நாடுகளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எதிராக இருக்கக்கூடியவைகள். அந்த 10 நாடுகள் கூட்டணியில தான் அந்த அந்தி கிறிஸ்து ஒருவன் தலைவனா ராஜாவா வருவான்னு சொல்லி வாசிச்சிருக்கோம். சரி, அப்ப 2 காரியங்களை சொல்றேன். ஒன்று, எருசலேம் பட்டணத்தை கவனிங்க. அதுக்குள்ள பாவம் பெரிய சோதம் குமரா மாதிரி ஆச்சு. பயிர் முதிர்ந்ததுங்கிற கதைக்கு போயிடும். அடுத்தபடி அதே சமயத்தில் 10 நாடுகள் கூட்டணி அங்கே உண்டாகலான்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 3 நாடுகள் இப்போ அந்த கூட்டணியில் சேர்ந்துருச்சுன்னு. இப்போ 4வது நாடு சேர்ந்துருச்சுன்னு நேரத்துல இருந்து செய்தி வருது. அதாவது இஸ்ரேலோட ஒத்து போறதுக்கு இல்லை. இந்த 4வது நாடு ஈரான். இந்த ஈரான் இப்போ என்ன செஞ்சிருச்சு, சவுதி அரேபியா கூட சேர்ந்துக்கிறேன் சமாதானமாகறத பற்றி பேசிட்டாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணி அணுகுண்டு செஞ்சு அப்படியெல்லாம் நம்ம இந்த ஆட்டில் ஜெயிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அணுகுண்டு செய்யறதெல்லாம் விடு, வேற விதத்தில் இஸ்ரேலை ஜெயிக்கலாம்னு அவங்க இப்போ எதாவது பேசிட்டு இருக்காங்கம்மா. அப்போ 3 நாடுகள் ஏற்கனவே இஸ்ரேல் தேசத்தோட ஒரு நல்ல உறவு ஐக்கியத்துக்குள்ள வர்றாங்க. இவங்க பிளேன் அந்த நாட்டில் போய் இறங்குது, அந்த நாட்டு பிளேன் இவங்க நாடுகளில் வந்து இறங்குது. ஒரு உறவு 10 நாடுகள் கூட்டணி. ஆனால் 10 நாடுகளும் சண்டைக்காரன். ரகசியமா சண்டை, கோபம், வைராக்கியம்லாம் இருக்குது. வெளியே தெரியாம உள்ளுக்க வச்சிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப 4வது நாடு சேர போகுது. இந்த மாதிரி கவனிங்க. எருசலேமுக்குள்ள அந்த பட்டணம் ரொம்ப பாவம் நிறைந்ததா ஆகும். ஏன்னா அது சபை போனோம்னா எவ்வளவு எருசலேம் உபத்திரவப்படும்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? சகரியா 14 முதல் 5 வசனங்கள். சரி, அடுத்து 10 நாடுகள் கூட்டணி வரும்னு சொல்லியிருக்கு. என்னது எனக்கு ஒன்றும் புரியல. அது நாம நினைச்சா 2068 வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணோம், அதெல்லாம் போகாதுன்னு. அப்புறம் 2050 கணக்கு பண்ணோம், அப்புறம் 2040 கணக்கு பண்ணோம். இப்போ 2020-21 இருக்கிறோம். 20ல இருந்து போற வேலை பார்த்தா 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷம் தாண்டாதுன்னு தெரியுது. இப்ப
இப்போ நான் தேசங்களில் பல இடங்கள்ல எலெக்ஷன் நடக்குது, ஏன் நம்ம நாட்டில் கூட எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே யார் தலைவராக வர்றாங்க, அவங்க யாராவது ஆண்டவர் வந்து சபையை எடுத்துட்டு போறத கொஞ்சம் தாமதிக்கிறது கேட்கிற மாதிரி சில காரியங்களை செய்யறாங்களா, அவர் சீக்கிரமா வந்து ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்களா, அதை நீங்க கவனிக்கலாம். மற்ற காரியங்கள்ல நம்ம என்ன சொன்னோம், கொள்ளை நோய் கேட்டோம், யுத்தங்கள் செய்திகள், ஏகப்பட்ட யுத்தங்கள் இப்போ சிரியா, அந்த லெபனான், அங்க அந்த காசா பகுதியில் நடக்கிற யுத்தங்கள், ஏமன் பகுதியில் நடக்கிற யுத்தங்கள், இந்த ஏமன் சிரியால எல்லாம் ஈரான் சவுதி அரேபியாவும் போட்டி போட்டுக்கிட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு, இதுல ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்னொரு பக்கம், துருக்கி இன்னொரு பக்கம், சிரியாவே நாசம் ஆயிடுச்சுங்க. ஆக இப்படி யுத்தங்கள் செய்திகள். மியான்மார் பத்தி என்ன கேள்விப்படுறீங்க? ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, ஏதோ ஒரு பார்ட்டி ஜெயிச்சவொன்னா மிலிட்டரி உள்ள இறங்கி அதெல்லாம் முடியாது நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இனி இது போல அநேக நாடுகள் நம்ம மக்கள் வந்து வெளிநாட்டு செய்திகளை ரொம்ப ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. ஆனால் மெதுவாக கவனிச்சா தெரியும், உலகம் எல்லா பகுதிகள்லையும் அவங்க இருக்கிற ஆளுகளே பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்ப ரஷ்ய அதிபர் வந்து தான் பதவியை விட்டு இறங்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கேற்றாப்புல சட்டமெல்லாம் போட்டு வச்சுட்டாராம். நல்லா இருக்கா கேட்க? சரி, இது போல அநேக காரியங்கள். சீனாவை பத்தி உங்களுக்கு தெரியும், சீனாவுக்கு நமக்கு பெரிய போராட்டம், அங்க எவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் நிறைய புதுசா பிளேன்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதை சந்திக்கணும்னு. நமக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே பிரச்சனை, நமக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்பு, உதவியா இருக்க வேண்டிய இலங்கை, அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கெடுத்து வச்சுட்டாங்க. அப்ப நம்ம நாட்டிலேயே 3 பக்கம் சண்டை. இப்போ அந்த மியான்மார்ல இருந்து நிறைய கூட்டம் வந்து இந்தியாவுக்குள்ள இறங்கி புழக்கத்துக்கு வரேன்னு வந்தவங்க இங்க இருக்கிறவங்களுடைய இங்க இருக்க பொருளாதாரத்தை அவங்க சாப்பிடுவாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு, எங்கேயுமே சமாதானம் இல்லை. இந்த நிலைமையில நீங்க இப்ப பாருங்க, யுத்தங்களின் செய்திகள். இப்ப சொல்றாங்க இந்தியாவில் இருக்க எல்லாரும் எல்லா பக்கம் போய் அங்க இது வச்சுக்கலாம்னு சொல்லி காடு வாங்கி அங்க எல்லா பொருளும் பெற்றுக்கொள்ளலாம்னு. எங்கே ஒருத்தர் சமாதானமா இல்லை. கேரளாவில் எவ்வளவு தொற்று, பஞ்சாப்ல அது மகாராஷ்டிரா எவ்வளவு இந்த தொற்றுகள், அந்த குஜராத்தில், டெல்லியில் செய்தி நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப பயங்கரம். கொள்ளை நோய், பைபிளில் சொன்ன மாதிரி கொள்ளை நோய் இங்கே இருக்கு. அந்த மைக்ரோசாஃப்ட்காரரு அவர் தான் பெரிய பார்மசூட்டிக்கல்ஸ், அவர் பெரிய மருந்து கடை, உலகத்துக்கே மருந்து வியாபாரி, அவர் பெரிய வியாபாரி. அவர் சொல்றாரு இன்னும் அநேக கொள்ளை நோய் வருது பின்னாடி. எங்க நல்ல வார்த்தையா சொல்லக்கூடாதா? கொள்ளை நோய் இது போல இன்னும் வருதுன்றாரு. அவருக்கு நிறைய மருந்து விற்பாரு, அவர் நிறைய சம்பாதிப்பாரு. அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு. எப்படியோ தேசம் முடிவுக்கு பக்கத்துல வந்துருச்சு. எவ்வளவு பக்கம்னு தான் சொல்லணும். எங்க இன்னைக்கு ரிசல்ட் பார்க்கதானே ஆசையா இருக்கீங்க, வரும் பாருங்க. இதுவே நமக்கு சில காரியங்களை சொல்லும். ஓகே, நீங்களும் நானும் கர்த்தரோட கூட இருந்து ஆயத்தமாக இருப்போமாக. சரி, நான் சொல்றேன், இன்றைய உலகம் எப்படி போனாலும் சரி, இன்றைய தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி? அவருடைய கிருபை, அவருடைய அந்த நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய நீதி? அவருடைய நீதி. அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுக்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை பூரா கொடுக்கிறாரு. கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். நீங்க பெறுறீங்களா? இருக்கு, பெற்றுக்கொள்றீங்களா? இப்ப சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், சந்தோஷம் பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, நன்றாக சம்பாதிக்க, நன்றாக வாழ்ந்திருக்க, சமுதாயத்தை உயர்ந்திருக்க,
கர்த்தர் இந்த கிருபைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை உங்களை நீதிமான் ஆக்கி இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருதயம் சரி அப்படி இல்லை, அவர் பூரணமா தந்திருக்கிறாரு. பூரண நீதியை, நீதியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் அப்படி போட்டு பார்த்தீங்களா? நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும், அதாவது கிஃப்டா இலவசமா கொடுக்கிறாரா. ஆக இதெல்லாம் பெற்றுக்கொண்டா நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஓகே, இந்த சமயத்தில் நான் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். யோனா எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டான். கர்த்தர் சொன்னாரு, நினிவேல போய் நீ பிரசங்கம் பண்ணு. ஐயோ, அந்த அசீரியர்கள், அசீரிய தேசத்தோடைய தலைநகர் தான் அந்த நினிவே. அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இஸ்ரவேலரையே அவங்க சிறை கொடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்ட்டு நான் அங்கே போக மாட்டேன்னு இவன் கப்பல் ஏறி தரிசப்பட்டனுக்கு ஓடி போறேன்னு போறான். கர்த்தர் அவனை விடலை. ஏன்னா நான் உன்னை எங்கே போக சொல்ல, நீ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு அங்கே அதாவது ஒரு புயல் அடிச்சது, கடலுக்கு வந்து அடிச்சது, கடைசியில் அவனை தூக்கி கடலில் போட்டால் அதுக்கு ஒரு மீனை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஐயா மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபம் பண்றாரு. இனிமே தப்பிச்சு ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் கேள்வி ஒன்று கேட்கிறேன், நீங்களும் நானும் கர்த்தரோட பிரசன்னத்தை விட்டு தப்பிச்சு எங்கேயாவது ஓட முடியுமா? யாராவது ஓட முடியுமா? சங்கீதம் 139 என்ன சொல்லுது? நான் அங்கே ஓடலான்னு பார்த்தேன், இங்கே ஓடலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் பிடிக்கிறீங்க, நான் தப்பி ஓட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக யாரும் தப்பி ஓட முடியாது. இப்போ யோனா எக்கச்சக்கமாக போய் மாட்டிக்கிட்டான். கர்த்தர் சொன்னதை கேட்டிருந்தா நேராக நினிவே பட்டணத்தில் போய் மனம் திரும்ப இல்லாட்டி நினிவே பட்டணம் அழிஞ்சுட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ கடைசியில் திரும்பி போனப்ப என்ன சொன்னான்னா, 40 நாள் நினிவே சுத்தமாக காலி அப்படிதான் பிரசங்கம் பண்ணான். அதை கேட்டு அந்த கூட்டம் மனம் திரும்பிடுச்சான். எவ்வளோ பேர்? 1,20,000 பேர் மனம் கேட்டால் இடது எங்கே வலது எங்கே வித்தியாசம் தெரியாத ஆளுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதென்னது இடது வலது தெரியாத அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை விட இன்னும் ரொம்ப அநேக காரியங்கள் தெரியல. கடவுள் யாரு பிசாசு யாருன்னு கூட தெரியாத ஆளுங்க அவங்களுக்கு போய் இடதுகை வலதுகை ஏன்னா கடைசிக்கு இந்த யோனா பிரசங்கத்துக்கு பூரா மனம் திரும்பிட்டான். பூராமே மனம் திரும்பிட்டான். கர்த்தர் அவங்களுக்கு அழிவு வச்சிருந்த அழிவுல இருந்து அந்த அழிவு வராதபடி தடுத்துட்டாரு. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு யோனாவை பற்றி தான் கேள்வி. யோனா எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டான். மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு, ஐயா மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாரு? நான் அதை வாசிச்சு காட்டுறேன். யோனா 2வது அதிகாரத்தில் நான் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். எங்க? மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு. அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே இடத்திலே வந்து சேர்ந்தது. எங்க? மீன் வயிற்றுக்குள்ள பண்ற சொன்ன பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஆடுவார்கள் என்பது அதிக நிச்சயமான. அப்ப கிருபையை தரவங்க யார் கிருபையை போக்கடிக்கிறாங்க? பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் இப்ப மீன் வயிற்றுக்குள்ள வந்துட்டு எனக்கு தப்ப வழி இல்லை, ஆனாலும் கிருபை வச்சிருக்கிறீர்கள். எப்படி? நான் தப்ப வழி இல்லை, மாட்டிக்கிட்டேன். கடல் ஆழத்துல பாதாளம் வரைக்கும் போயிட்டேன். அங்க அங்க பாதாளத்துல எல்லாம் பொடி மாசுகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த பாதாளத்தின் வாசலை என்னை அடைத்து கொண்டது. நான் இப்ப எனக்கு வழி இல்லை, ஆனா இங்க இருந்து கூப்பிட்டாலும் நான் தப்புறதுக்கு எனக்கு வழி இருக்கு, எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். எப்படி? மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு இங்கேருந்து தப்புறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. என்ன ஜனம்! இந்த வம்பே வேண்டாம்ல, சும்மா நேரா நினைவைக்கு போயிருந்தான்
கப்பல் ஏறி காசு கொடுத்து தரிசனம் பண்ணுறதுக்கு போறேன். அங்கே போய் அங்கே புயல் கடல் கொந்தளிப்புல அங்கே கிடந்து என்னை தூக்கி கடலுக்குள்ள போடுறான். அவங்களுக்கு கோபம், வேண்டாம் எனக்கு இந்த வேலை. சரி, அவனை கொண்டு மீன் வயிற்றுல பிடிச்சிட்டு போறாரு. இப்பதான் ஐயாவுக்கு கொஞ்சம் மனசு அடங்குது. இப்ப தப்பறதுக்கு என்ன செய்யலாம்? இவனுக்கு ஒண்ணு தெரியும், எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்ம தப்பலாம். ஏன்னா இவர் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட மோசமான பயங்கர தப்ப முடியாத பாதாளத்துல போய் கிடந்தா கூட என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு இவன் என்ன பண்ணா, மீன் வைத்துக்குள்ள இருந்துட்டு ஸ்தோத்திரம். அவர் பார்க்குறாரு, ஏன்டா என்னை பற்றி தெரிஞ்சு போய் தான் நம்ம பேசுகிற அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் வீணான மாயை பற்றுக்கொள்ளுற ஆளு மாதிரி இல்லை, நானும் துதியின் சத்தத்தோட உனக்கு பலியிடுவேன். மாட்டிக்கிட்டு நான் துதியோட உனக்கு பலி செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. என்ன ஒரு ஆச்சரியம்! அங்க போய் உட்கார்ந்துட்டு மகா பெரிய விசுவாசம்ங்கிறது. இன்னைக்கு சின்ன சின்ன ஆபத்துல நீங்க ஒரு இந்த ஆபத்து அந்த ஆபத்து இந்த பிரச்சனை அடைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்க ஒரு வேலை நினைக்கலாம். ஏன் யோனாவுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எனக்கு சொல்லலாம். நீங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்புவதற்கு விடுதலையாக உங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? கிருபையின் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை ஆளுவார்கள். அதாவது சூழ்நிலை ஆண்டு கொண்டு நல்லா இருப்பாங்க. இதை மீன் வைத்துள்ள உயர்த்திட்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன், அந்த கிருபையை நான் வீணாக்க மாட்டேன். என்னங்கிறது இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யோனாவுக்கு இருந்த கிருபை போல உங்களுக்கு கிருபை இருக்கா இல்லையா? அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கொள்ள விடுதலையாக ஆசீர்வாதத்தை பெற உங்களுக்கு கிருபை இல்லையா? இருக்குல்ல. இப்ப நீங்க யோனா போல சொல்லணும், நான் கர்த்தரை துதிப்பேன், இப்பேற்பட்ட சிக்கல் இருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லலாமா? ஹலோ, இப்ப சொல்லலாமா? கர்த்தர் மீன் கட்டளையிட்டாரா, யோனா கரையில கைக்கிட்டான், தப்பிச்சுக்கிட்டான். எங்க நான் இப்ப இன்னொரு விஷயத்த 5 நிமிஷத்துக்கு அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஓகே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் அப்படி சொன்னார். இப்பதான் லோத்துக்காக வேண்டி பார்த்தேன். 10 பேர் வரைக்கும் 50 தொடங்கி 45 வந்து 40, 30, 20 வந்து 10 வரைக்கும் ஜெபம் பண்ண முடிஞ்சு. அதுக்கு மேல அவனுக்கு பேச முடியல, போயிட்டான். ஆனா எப்படியாவது லோத்து என் ஆளுக்குனால கர்த்தர் காப்பாற்றவும் செஞ்சாரு, அது வேற. இப்ப லோத்துவ காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினைச்சாங்க தெரியல. இப்போ ரொம்ப வருத்தத்தோட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு கர்த்தர் ஆபிரகாம் சொல்லிட்டு, அப்ப அவன் கேட்கிறான், அது சரியா ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆனா கடைசிக்கு இந்த மேனேஜரா ஒருத்தர் இருக்கான எலியேசர், அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பான் பாரு, நான் போனது பாடு அப்படின்னு அவன் கேட்டா, அதுக்கு அவரு, தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. யாரு? அந்த எலியேசர். உன் கற்ப பிறப்பானே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்றார். இங்க பாருங்க, இவன் எலியேசர் அந்த வீட்டுல பிறந்த ஆளு. அவங்க வேற ஆளுங்க வேலை செய்யறாங்க, வேலை செய்யறவனுக்கு பிறந்த இவன் நல்லா ஞானம் உள்ளவனா இருக்கா, அதனால இவனை மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கான்னு சொல்லி ஆபிரகாம் வச்சிருக்கிறாரு. அவன் தான் கடைசிக்கு சுதந்திரம் வைப்பான இல்லை, அவன் இல்லைன்ட்ட. உன்னுடைய கற்ப பிறப்பானவனே அப்படின்னாரு. உன்னுடைய கற்ப பிறப்பானவனேன்னு பார்த்தா ஆபிரகாமுக்கு கற்ப பிறப்பா ஈசாக்கு மட்டுமா? 2 பேரு.
ஒருத்தர் ஈசாக்கு, ஒருத்தர் இஸ்மவேல். ஆனா இஸ்மவேல பிள்ளைங்கிற கணக்குல கர்த்தர் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ல கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுறப்ப அவர் ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை பள்ளியை கொண்டு சொல்றார். என்னது? ஏக சுதன், ஒரே ஒருத்தன் தான், இவன் ஒருத்தன் தான் பிள்ளைன்றாரு. ஏங்க இஸ்மவேல் உன் பிள்ளை இல்லைன்றாரு. இது கவனிங்க. அவன் அந்த மேனேஜரா இருக்கிறவன் அவன் தான் எல்லாத்தையும் சுதந்திரமா அனுபவிச்சுருவானா? இல்ல, உன் கற்ப பிறப்பானவன், உனக்கு சாராள பிறக்கிற பிள்ளைவன் ஈசாக்குன அப்படின்னு அப்படி பேசிட்டாரு. அப்ப பிள்ளையே கிடைக்கின்றாரு. எப்பேற்பட்ட அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னாரு. வெளியே கூட்டி போய் ஆயிரத்து நட்சத்திரத்தை பாரு, என்னையா எண்ண முடியாது. உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கக்கூடிய பிள்ளை இது மாதிரி ஆயிரத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஆபிரகாம் விசுவாசித்தான்னா அதை அவனுக்கு அவர் நீதியா இருந்தாராம். நம்புறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்ற கல்தேரோட பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானேன்னு அவர் சொல்றாரு. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரம் கொள்வேன் என்று எதனால் அறிந்தேன்? ஏங்க இப்பதான் முன்னாடிலாம் சொல்லியிருக்கு, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக இருந்தார்னு. இப்ப சொல்றான், அது எப்படி எனக்கு தெரியும்? அப்ப அந்த விசுவாசம் வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும். இப்ப இவனுக்கு பெரிய ஒரு அற்புதமா ஒரு காரியம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி காளை, மாடு, ஆடு, பறவை எல்லாம் கொண்டு வந்து எனக்கு பலியிடு அப்படின்னாரு. பலியிட்டு ரெண்டையும் வந்து பிரிச்சு வச்சிருந்தான்னா அங்க ஆகாயத்து பறவை வந்து அதை வந்துச்சான். இவன் அதை விரட்டினான். அப்ப இருள் சூழ்ந்த நேரத்தில் என்ன நடந்துச்சான்? அங்க அக்கினியும், அதை நான் வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்த காரியங்கள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அதை தொண்டர்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப கர்த்தர் வந்து சில காரியங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள்லாம் 400 வருஷம் வேற தேசத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த தேசத்துல குடியிருப்பாங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த துண்டங்களின் நடுவே அக்கினி கடந்து சென்று இவரே இதனுடைய கடந்து போறாரு. என்னவா அர்த்தத்தை நான் சொல்லின்னு விளக்கம் சொல்லல, விளக்கத்தை இன்னொரு நாள் சொல்றேன். இது உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு தேவனுக்கு உண்டான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நீ மீறினா உடனே கொண்டு போடுறேன், நான் மீறினா எனக்கு இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இந்த பலி செலுத்தப்பட்ட இந்த துண்டங்களின் நடுவே கர்த்தர் கடந்து போகிறார். ஒருத்தர் இதை பத்தி அர்த்தம் கண்டுபிடிக்கலான அர்த்தம் சொல்றேன். நான் சொன்ன இது மாதிரி உனக்கு செய்யலைன்னா, உனக்கு ஈசாக்கு பிறந்து உன்னுடைய சந்ததி ஒரு பெருசா ஆகலைன்னா, இந்த துண்டங்கள் பலி செலுத்தப்பட்டதே இந்த துண்டங்கள் இது எப்படி பார்த்து வைக்கப்பட்டது, அதுபோல எனக்கு ஆகக்கூடாதுன்னு அர்த்தமா? நிறைய பேருக்கு பலி செலுத்துறது மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க பலிகளின் நடுவே அக்கினி அங்கே கடந்து சென்றது. ஆகியோ புகைகிற சூளையும் அக்கினியும் அங்கே அக்கினி சூளையும் ஜுவாலையும் கடந்து போயிற்று. என்ன எழுதியிருக்கு? இப்படி ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணி வச்ச பிறகு அங்கே அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற காட்சி யாரு? கர்த்தர். என்ன சொல்றாரு? உனக்கு நான் அதை செய்யலைன்னா உடன்படிக்கை, நான் சொன்ன மாதிரி செய்யலைன்னா எனக்கு இப்படி ஆகட்டும். யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு இப்படி ஆகட்டும், இந்த துண்டங்களை எப்படி வெட்டி போட்டு பகுத்து வச்சிருக்க அது மாதிரி எனக்கு ஆகட்டும். இவ்வளவு உறுதியான வாக்கு தத்துவம் வந்தது.
அவன் விசுவாசிச்சான். ஈசாக்க பலியிட வேண்டி வந்துச்சு, அதுக்கும் போனான். அதெல்லாம் போய் முடிச்சு கடைசியில இயேசு அனுப்பிட்டாரு. ஹலோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர், இன்றைக்கு இப்படி உடன்படிக்கை பண்ணினவர், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களை காப்பேன், உங்களுக்கு கிருபையின் பரிபூரணத்தை தந்திருக்கிறேன், நீதியாகிய பரிபூரணத்தை தந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டாரு. செஞ்சு முடிச்சுட்டாரு. அவர் வேலை அவர் செஞ்சுட்டாரு. இப்ப நீங்க அதை பெற்றுக்கொள்ளுகிறவங்க எங்க? இப்ப பெற்றுக்கொள்ளலாமா? இப்ப பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபிக்கலாமா? எங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இப்ப ஸ்தோத்தரிக்கலாம். உங்களோட உடன்படிக்கை பண்ண தேவன் உண்டு. நான் சொன்ன இந்த வார்த்தை இப்படி ஆகலைன்னா அப்புறம் அவங்க சொல்றாரு எனக்கு இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னையே வெட்டி கொள்ளுகிறார் போல. அது ஆயிடுச்சுன்னா அவர் தன்னுடைய பரிசுத்தத்தின் மீது விளங்கினார். என் மேலே ஆணையிடுகிறேன் அவர் சொல்லும் போதும் அதான் சொல்லுது. இந்த பலி செலுத்தும் போது, இந்த உடன்படிக்கையும் போது நடந்தது ரத்த உடன்படிக்கை பேசுகிறோம். அதை மீறுறவங்களுக்கு இப்படி ஆகும், என்ன சாபம் அதெல்லாம் வரும். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ மீறினா உடனே வெட்டி போட்டுறேன், நான் மீறினா எனக்கு இப்படி ஆகட்டும்ங்கிறதா. அதுலதான் நடுவுல கர்த்தர் கடந்து போனதான். கர்த்தரை விசுவாசிக்கலாம், அவருடைய சகல வார்த்தைகளை விசுவாசிக்கலாம், அவருடைய சகல வாக்கு தத்தங்களை நீங்க விசுவாசிக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். விசுவாசிப்பீங்களா? உடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் இருக்கிறாரா? கிருபை இருக்கிறது, கிருபை பரிபூரணம் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவன், வார்த்தை மாறாதவர், இன்று உங்களோட கூட எங்களை உடன்படிக்கை பண்ணவர்களாக்கி இருக்கிறீர்கள். உமக்கு எங்களுக்கு நடுவே உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன், அப்படியே இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், ஒரு குறையும் இன்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தின்படியே தருகிற தேவன். அப்படி உடன்படிக்கையின் தேவன் என்பதை இவர்கள் அறியத்தக்கதாக ஏற்ற கிரியைகள் இவர்களுக்கு முன்பாக உண்டாகிறது. ஆசீர்வதியும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதா.